மாறிடும். ஸோ ஸ்மாலர் எலமெண்ட்ஸ் இல்லை லைட்டர் எலமெண்ட்ஸாகவும் இல்லை 2 ஈக்குவல் சைஸ் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸாகவும் கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்படி கன்வெர்ட் ஆகும்போது அலாங் வித் தட் லாட்ஸ் ஆஃப் ரேடியேஷன்ஸ் ஆர் கம்மிங் அவுட். ஸோ இந்த ப்ராசஸ் பேர், இந்த ப்ராசஸ் நேச்சுரலாகவே நடக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னா என்னென்னா, லைட்டர் எலமெண்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த லைட்டர் எலமெண்ட்டில் நேச்சுரலாக ரேடியோ ஆக்டிவிட்டி இந்த மாதிரி டிஸ்இன்டகிரேஷன் நடக்காது. ஸோ அப்படின்னா என்ன பண்ணலாம், இது வந்து ஸ்பான்டேனியஸாக நடக்காது, அதுவே தானாக நடக்காது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபார் சம் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் அண்ட் தென் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் பர்பஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ரிலேட்டடான ரியாக்ஷன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காக லைட்டர் எலமெண்ட்ஸில் சம் ரேடியேஷன்ஸை சென்ட் பண்ணுவாங்க. ஸோ எந்த மாதிரியான ரேடியேஷன்ஸ், லைக் நியூட்ரான்ஸு, ஸோ இல்லை காமா ரேடியேஷனு, ஸோ இந்த மாதிரியான ரேடியேஷன்ஸ்லாம் நீங்கள் சென்ட் பண்ணும்போது லைட்டர் எலமெண்ட்ஸில் டிஸ்இன்டகிரேஷனோ ஃபியூஷனோ ஃபிஷனோ ஏதோ ஒரு ரியாக்ஷன் நடந்து சம் ரேடியேஷன்ஸ், டிஃப்ரெண்ட் சார்ட் ஆஃப் ரேடியேஷன்ஸ் கேன் கம் அவுட். ஸோ அந்த மாதிரியான ரேடியோ ஆக்டிவிட்டி பேர் வந்து நம்மளே இன்டியூஸ் பண்ணி மேன்மேடு ரேடியோ ஆக்டிவிட்டினும் இதை சொல்லலாம், இல்லைனா ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டினும் சொல்லலாம். ஸோ தேர் ஆர் சம் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் திஸ் டூ திங்ஸ், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்றது ஸ்பான்டேனியஸ், இட்ஸ் அ ஸ்பான்டேனியஸ் ஒன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்பான்டேனியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய பேசிக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ திஸ் இஸ் அபவுட் ஸ்பான்டேனியஸ். இந்த சைடு நான் ஸ்பான்டேனியஸ். ஸோ இதில் வந்து மெயின்லி ஹெவி ஆட்டம்ஸ், அந்த ஹெவி எலமெண்ட்ஸ்ன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஹெவி எலமெண்ட்ஸோட நியூக்ளியஸு ஆட்டோமேட்டிக்காக டிஸ்இன்டகிரேட் ஆகி ரேடியேஷனை வெளியில் அனுப்பும். ஸோ மேக்ஸிமம் என்ன கைண்ட் ஆஃப் ரேடியேஷனா ஆல்ஃபா பீட்டா காமா ரேடியேஷன்ஸ்லாம் வெளியே வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டர் எலமெண்ட்ஸை ஃபாஸ்ட் மூவிங் பார்ட்டிகல்ஸை வச்சு இடிக்கும் போது பம்பார்ட் பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் மூவிங் பார்ட்டிகல்ஸ் எடுத்துகிட்டு போய் இதில் பம்பார்ட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக ரேடியோ ஆக்டிவ் டிஸ்இன்டகிரேஷன் நடக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன மாதிரியான பார்ட்டிகல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நான் நியூட்ரான் காமா ரேடியேஷன் சொன்னேன். அது தவிர ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை ப்ரோட்டான்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை டியூட்ரான்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான பார்ட்டிகல்ஸை நல்லா ஆக்சலரேட் பண்ணி நல்ல ஸ்பீடில் எடுத்துகிட்டு போய் நம்ம லைட்டர் எலமெண்ட்டில் பம்பார்ட் பண்ண வைக்கும்போது, மோத வைக்கும்போது we can get radioactive disintegration. ஸோ நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் இது வந்து அன்கண்ட்ரோலபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஒன்ஸ் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதுலேருந்து நிறைய பார்ட்டிகல்ஸ் வெளியே வரும், நியூட்ரான்ஸோ ஆல்ஃபா பீட்டா காமாவோ ஏதோ ரேடியேஷன் வெளியே வரும். ஃபர்தராக அந்த ரேடியேஷன் ரிமைனிங் இருக்கிற ஹெவி எலமெண்ட்ஸை டிஸ்இன்டகிரேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அன்கண்ட்ரோலபிள். ஸோ கண்ட்ரோல் இல்லாமல் ரியாக்ஷனு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இதை வந்து ஸ்லோ பண்ண முடியாது, ஆக்சலரேட் நம்ம எதுவுமே பண்ண முடியாது, ஸ்லோவும் பண்ண முடியாது ஆர் ஆக்சலரேட் எதையுமே பண்ண முடியாது. இதெல்லாம் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். இதை வந்து ஜஸ்ட் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் மெமரைஸ் பண்ணிக்கணும். அன்கண்ட்ரோலபிள், ஸ்லோ ஆர் ஆக்சலரேட்டட் இஸ் நாட் பாசிபிள். ஆர்டிஃபிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து பம்பார்ட் ஆகுது இல்லைங்களா, இந்த பார்ட்டிகல்ஸோட ஸ்பீடை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஆக்சலரேட்டு பண்ண முடியும், ஸ்பீடை குறைக்க முடியும், இல்லை ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண முடியும், ரியாக்ஷனை ஸ்டாப் பண்ண முடியும், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ திஸ் கேன் பி கால்ட் அஸ் கண்ட்ரோலபிள் ரேடியோ ஆக்டிவ் ரியாக்ஷன்ஸ். அதே மாதிரி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இதில் ஹெவி எலமெண்ட்ஸ் தான் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும், இதில் லைட்டர் எலமெண்ட்ஸ் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும். ஸோ இதுதான் பேசிக்கலாக நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கும் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ். ஸோ நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு வந்து யுரேனியம் 238 வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அது ஜஸ்ட் என்ன நியூக்ளியஸ் என்னவா மாறுது அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. யுரேனியம் 238 டிஸ்இன்டகிரேட் ஆகி என்ன ஆகுதுன்னா தோரியம் 234 கன்வெர்ட் ஆகுது பை மீன்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ரேடியேஷன். இதுக்கு வந்து ஈலியம் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, விச் இஸ் நத்திங் பட் ஆல்ஃபா ரேடியேஷன். ஸோ யுரேனியம் நேச்சுரலாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே தோரியமாக டிஸ்இன்டகிரேட் ஆகி ஆல்ஃபா ரேடியேஷனை எமிட் பண்ணுது. இதே தோரியம் எடுத்தீங்க அப்படின்னா தோரியம் வந்து புரோட்டோ ஆக்டேனியம் PA அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஒரு எலமெண்ட்டாக நேச்சுரலாகவே கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி ரேடான் எடுத்தீங்க அப்படின்னா ரேடானும் தோரியம் 222 கன்வெர்ட் ஆகும். ஸோ ரேடான் RA அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சார் ரேடியம், இது வந்து தோரியம்
222 கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கான எக்ஸாம்பிள்ஸ். அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி எடுத்தீங்க அப்படின்னா நான் ரேடியோ ஆக்டிவ் லைட்டர் எலிமெண்ட்ஸில் இந்த ரியாக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா அரௌண்டு கியூரி அண்ட் தென் அவங்க ஹஸ்பண்ட் வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணி அலுமினியத்தில் யூஸ் பண்ணாங்க. அலுமினியம் சப்போர்ட் 13Al27. திஸ் இஸ் நான் ரேடியோ ஆக்டிவ். அது ஸ்பான்டேனியஸாக ரியாக்ஷன் நடக்காது. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்ஃபா ரேஸை ஆக்சலரேட் பண்ணி இதில் எடுத்துகிட்டு போய் பம்பார்ட் பண்ணும்போது நமக்கு இது வந்து பாஸ்பரஸ் அரௌண்ட் 1530 பாஸ்பரஸ் நியூக்ளியஸாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இங்கே 0 என்னும். நீங்கள் இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரியாக்ஷனை கம்ப்ளீட் பண்ண கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். என்ன நியூக்ளியஸ் கொடுத்துட்டு அடிஷ்னலாக என்ன வரும் அப்படின்றத கேட்டாங்கன்னா கூட இதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸை ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க, எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடாக இருக்கிற அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பரை கூட்டிங்கன்னா ஈக்குவலாக வரணும். அது மாதிரி இங்கே வந்து ஒரு பார்ட்டிக்கல் வெளில வந்திருக்கும் அப்படின்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். இங்கே லெஃப்ட் சைடு வந்து பாருங்கள் அட்டாமிக் நம்பரு 13 + 2 15 வருது. மேலே இருக்க நம்பர் 27 + 4 வந்து 31 வருது. பாஸ்பரஸ் கொடுத்துட்டாங்க, அதில் 15. ஸோ அரௌண்டு இங்கே என்ன சொன்னால் பாட்டமில் 15 இருக்குது, மேலே 31 இருக்குது நம்பரு. ஸோ 15க்கு 15 ஓகே ஆகிடுச்சு. 31ல் 30 தான் இருக்குது அப்படின்னா 1. ஸோ அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு பார்ட்டிக்கல் தான் பக்கத்தில் வருது அப்படின்னா அந்த ஒரு பார்ட்டிக்கலுக்கு கீழே 0 இருக்கும். ஏன்னா 15ம் இங்கே வந்துச்சு, மேலே 1 இருக்கணும். அப்படின்னா 0வும் 1 இருக்கிற மாதிரி ஒன் ஆஃப் தி பார்ட்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரான். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நாம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் is about alpha beta gamma radiation. ஸோ alpha beta gamma radiation டிஃபரன்சஸ் நம்ம ஒரு டேப்லெட் கால மாதிரி போட்டு வச்சுருப்போம். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் மெமரைசிங் கண்டென்ட் மாதிரி இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் ரிமெம்பரன்ஸில் வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து ஆல்ஃபா பீட்டா ரேடியேஷன். ஆல்ஃபான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹீலியம் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹீலியம் ஆட்டமில் இருக்க நியூக்ளியஸ் மட்டும் தனியாக எடுத்தீங்க, அதில் இருக்க எலக்ட்ரான்லாம் அனுப்பிச்சு விட்டீங்க, நியூக்ளியஸ் மட்டும் எடுத்தீங்கன்னா தட் இஸ் ஆல்ஃபா ரேஸ். பீட்டா ரேஸ் இஸ் நத்திங் பட் ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸ் தான் பீட்டா ரேஸ். ஸோ பீட்டா அப்படின்றது -1 E0 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, which is representing fast moving electrons. gamma raysன்றது it's an radiation. இது வந்து பார்ட்டிக்கல்லாம் கிடையாது, it has radiating behavior only. சார்ஜை பொறுத்த வரைக்கும் இங்கே +2 சார்ஜ் இருக்கும், 2 எலக்ட்ரான் +2 சார்ஜ், இங்கே வந்து -1 சார்ஜ். இது வந்து சார்ஜ்லெஸ் பார்ட்டிக்கல் 0. அயனைசிங் பவர் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அப்படியே இருக்கும் அப்படின்னா 100 times greater than பீட்டா ரேஸ். இந்த ஆல்ஃபா ரேஸ்க்கு வந்து அயனைசிங் பவர் பீட்டா ரேஸோட அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 times இது வந்து கிரேட்டர் than பீட்டா ரேஸ். பீட்டா ரேஸோட அயனைசிங் பவர் இட்ஸ் கம்பேரிட்டிவ்லி லோ. காமா ரேஸை நீங்கள் அமிச்சிங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அயனைஸ் பவர் இன்னும் லோவாக தான் இருக்கும். ஸோ ஆல்ஃபா ரேஸுக்கு தான் அயனைசிங் பவர். அயனைசிங் பவர்னா ஒன்றும் இல்லை, கேசியஸ் மாலிகுல்ஸ் இருக்கிற இடத்துல இந்த ரேடியேஷனை சென்ட் பண்ணுவோம், அந்த கேசியஸ் மாலிகுல்ஸை அயான்ஸாக கன்வெர்ட் பண்ணும், அதுதான் அயனைசிங் பவர். பெனட்ரேட்டிங் பவர்னு பார்த்தீங்கன்னா இது நல்லா தெரியும், இது வந்து லோ, இது வந்து மீடியமாக இருக்கும், இதை விட இதுக்கு அதிகம். ஃபார் எக்ஸாம்பிளாக நீங்கள் ஒரு திக் பேப்பரை வச்சிங்க அப்படின்னாலே ஆல்ஃபா ரேஸ் பட்டு பெனட்ரேட் ஆகி அந்த பக்கம் வராது. இதுவே பீட்டா ரேஸ் திக் பேப்பர் வச்சிங்கன்னா வந்துடும். இதுவே அலுமினியம் ஃபாயில் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் மெட்டல் வச்சிங்க அப்படின்னா அதில் பெனட்ரேட் ஆக முடியாது. இதுவே நீங்கள் இது எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, காமா ரேஸ் வந்து பெனட்ரேட்டிங் பவர் கிரேட்டர் தென் ஆல்ஃபா பீட்டாவோட இதுக்கு பெனட்ரேட்டிங் பவர் ரொம்ப ஹையாக இருக்கும். அதை எதோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திக் மெட்டல் பிளாக்ஸில் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மெட்டல் பாக்ஸ் வந்து நீங்கள் திக்காக எடுத்திங்கன்னா கூட அதில் பெனட்ரேட் பண்ணி போகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுவே நம்ம திக்கான லெட் எடுக்கும்போது அதை வந்து ஃபர்தராக பெனட்ரேட் பண்ணி போக முடியாது. ஸோ எலக்ட்ரிக் அண்ட் தென் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இந்த ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது பாசிட்டிவ் சார்ஜ் இல்லையா, அதனால் எலக்ட்ரிக் அண்ட் தென் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுத்துலையுமே டிஃப்ளெக்ட் ஆகும், நேராக போயிட்டே இருக்குது. நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டு வச்சிங்கன்னா அதனுடைய டைரக்ஷன் மாறும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அதனுடைய டைரக்ஷன் டிஃப்ளெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல்லாம் சொல்லுவோம் நம்ம அந்த ஃபிசிக்ஸில், அதை பேஸ் பண்ணி அது டிஃப்ளெக்ஷன் ஆகும், அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இதுவும் வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ், அதனால் இதுவும் என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டில் கண்டிப்பாக டிஃப்ளெக்ஷன் இருக்கும்.
இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதில் சார்ஜ் இல்லை, அதனால டிஃப்ளெக்ஷன் எலக்ட்ரிக்கல் அண்ட் தென் மேக்னெட்டிக் ஃபீல்டில் டிஃப்ளெக்ஷன் இருக்காது. ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் லிட்டில் இம்பார்ட்டன்ட், கைனடிக் எனர்ஜி அப்படின்னு நாம சொல்லுவோம். கைனடிக் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் இந்த இதுக்கு ஆல்ஃபா ரேஸுக்கு கைனடிக் எனர்ஜி அதிகமாக இருக்கும், இதுக்கு கைனடிக் எனர்ஜி கம்மியாக இருக்கும் பீட்டாக்கு. இதுக்கு கைனடிக் எனர்ஜி இருக்கவே இருக்காது. நிறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா இதுக்கு பெனட்ரேட்டிங் பவர் அதிகமாக இருக்குது அப்படின்னா கைனடிக் எனர்ஜியும் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு யோசிப்போம். கைனடிக் எனர்ஜி அப்படின்றது காமா ரேடியேஷனுக்கு நில். இது வந்து 1 மார்க்ல கேட்பாங்க. இது வெலாசிட்டி, வெறும் வெலாசிட்டி அப்படின்னு எடுக்கும்போது காமா ரேஸ்க்கு வெலாசிட்டி அதிகம், இதுக்கு வெலாசிட்டி குறைவு, இதை விட இதுக்கு அதிகம். காமா ரேஸ்க்கு வெலாசிட்டி ரொம்ப அதிகம், வெலாசிட்டி மட்டும் அதிகம், கைனடிக் எனர்ஜி கம்மின்றீங்களே, கைனடிக் எனர்ஜி இருக்காதுக்கு அப்படின்றீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆல்ஃபா ரேஸ் பீட்டா ரேஸ்லாம் பார்ட்டிக்கல் நேச்சராக இருக்குது, அதுக்கு கைனடிக் எனர்ஜி இருக்கும். காமா ரேஸ் அப்படின்னு வரும்போது அதுக்கு கைனடிக் எனர்ஜி கிடையாது, ஏன்னா இட்ஸ் அ ரேடியேஷன். நம்ம லைட்டுக்கு வெலாசிட்டி சொல்லுவோம் இல்லையா, லைட்டுக்கு வெலாசிட்டி சொல்லலாம், ஆனால் லைட்டுக்கு வந்து கைனடிக் எனர்ஜி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, ஏன்னா இட்ஸ் அ ரேடியேஷன். இந்த ரேடியேஷனுக்குலாம் கைனடிக் எனர்ஜி நம்ம சொல்ல முடியாது. அந்த ரேடியேஷன் வேற ஏன்னா ஒரு பார்ட்டிக்கல் மேலே படுமோ அந்த பார்ட்டிக்கல் எடுத்துக்கிட்டு மூவ் ஆகும், கைனடிக் எனர்ஜியை சொல்லாமே தவிர அந்த ரேடியேஷனுக்கு இவ்வளோ கைனடிக் எனர்ஜி அப்படின்னு நாம சொல்ல முடியாது. ஸோ கைனடிக் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் காமா ரேஸ்க்கு இட்ஸ் 0 நில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜிங்க் சல்ஃபைட் அண்ட் தென் பேரியம் பிளாட்டினோசைனைட் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்க்ரீனில் வந்து ஆல்ஃபா ரேஸ் பீட்டா ரேஸ் அமைச்சிங்கன்னா என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டாட் டாட் மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும். ஆல்ஃபா ரேஸ்னா லுமினஸ், அந்த டாட் டாட்டா அப்படியே ஒளிர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, கிளிட்டரிங் மாதிரி லைன்ஸ் ப்ரொடியூஸ் டாட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இன் கேஸ் ஆஃப் ஜிங்க் சல்ஃபைட் அந்த பேரியம் பிளாட்டினோசைனைட் ஸ்க்ரீன் அதில் வந்து நம்ம அனுப்பும் போது டாட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இதில் வந்து லெஸ் லுமினஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகும், அந்தளவு லுமினஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. இதில் வந்து லீஸ்டாக தான் ரொம்ப லுமினஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். லுமினஸ்னால் வந்து ஒளிர்தல், கிளிட்டர் ஆகுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டில் வந்து என்ன ஆகும், ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்னா அந்த நெகட்டிவ் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்ஸ். அதில் நீங்கள் இந்த ரேஸ் வந்து அனுப்பிச்சிங்க அப்படின்னா இதுவும் வந்து என்ன பண்ணுன்னா பிளாக் கலராக அந்த பிளேட்டில் பட்ட உடனே பிளாக் கலராக மாறும். நீங்கள் பீட்டா ரேடியேஷன் அனுப்பிச்சாலும் பிளாக் கலராக மாறும். எல்லா ரேடியேஷனும் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டோடு ரியாக்ட் பண்ணி எல்லா ரேடியேஷனும் அந்த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டை அந்த தின் ஃபிலிம்ஸை பிளாக் கலராக கன்வெர்ட், நெகட்டிவ் ஃபிலிம்ஸாக பிளாக் கலராக, நெகட்டிவ் ஃபிலிம்ஸில் அனுப்பிச்சிங்க அப்படின்னா பிளாக் கலராக கன்வெர்ட் ஆகும்.